வணக்கம், இது முத்து ரியாக்ஸ். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது தெலுங்கில் ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கிற கோர்ட் ஸ்டேட் விசஸ் நோபடி படத்தோட ரிவ்யூ. என்டையர் இந்தியன் சினிமாவில் இப்படி ஒரு ப்ரொமோஷனல் ஸ்ட்ராட்டஜியை யாரும் ஹேண்டில் பண்ணல. அப்படி ஹேண்டில் பண்ணி சக்ஸஸும் பார்த்துருக்கார் நானி. அது என்னங்கிறத வீடியோட எண்டில் சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Sexual harassment of a girl. 354B. Criminal force against a girl. 17 வயசு பணக்கார வீட்டு மைனர் பெண்ணான ஹீரோயினும் 19 வயசு சலவை தொழிலாளியின் மகனான ஹீரோவும் லவ் பண்ணுறாங்க. இந்த விஷயம் ஹீரோயினோட அப்பாவுக்கு தெரிய வர தன் மகளை கடத்தி மிரட்டினதா போக்சோ சட்டத்தில் புகார் தரார். அடுத்த கட்டமாக தன் மகளை பாலியல் வன்கொடுமை பண்ணதா ஒரு பொய் புகாரையும் தரார். கேஸ் கோர்ட்டுக்கு வர ஹீரோவோட வக்கீலை விலக்கி வாங்கி கேஸை நிற்காமல் பண்ணிடுறாரு. இன்னும் 3 நாளில் தீர்ப்புன்னு ஜட்ஜ்மெண்ட் சொல்ல ஒரு புது வக்கீல் தன்னோட முதல் கேஸாக எடுத்துக்கிட்டு வாதாடி பாதிக்கப்பட்ட ஹீரோக்கு எப்படி விடுதலை வாங்கி தராருன்னு, போக்சோ சட்டத்தை எப்படி தவறாக பயன்படுத்துகிறாங்கன்றத விறுவிறுப்பாகவும் விழிப்புணர்வுன்னு சொல்லியிருக்கார் அறிமுக இயக்குனர் ராம் ஜெகதீஷ். And Section 11 and 12 of POCSO Act. முதல் படத்திலே போக்சோ சட்டத்தை பற்றியும் அதை ஒருவர் தன்னோட சுய கௌரவத்திற்காக தவறாக பயன்படுத்துகிறத துணிச்சலாக படமாக்கின விதம் தெலுங்கு சினிமா மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியும் திரும்பி பார்க்க வச்சிருக்கு. அட்வொகேட் சூரிய தேஜா கேரக்டரில் வர பிரியதர்ஷி புலிகொண்டா தன்னோட சீனியர் தன்கிட்ட எந்த கேஸையும் ஒப்படைக்காமல் இன்னும் எவ்வளோ நாள் அசிஸ்டண்டாக இருக்க போகிறோம்னு நினச்சி கவலைப்படுறதுலேருந்து கேஸ் கிடைச்சதும் லாவகமாக வாதாடுறதுன்னு திறமையான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கார். அட்வொகேட் மோகன்ராவ் கேரக்டரில் வர சாய்குமார் இவர் தான் படத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி காட்டி கடைசியில் குணச்சித்திர நடிகராக மாற்றி பார்க்குற ஆடியன்ஸை ஏமாற்றிருக்காங்க. இவங்களை தவிர மொத்த படத்தையும் விறுவிறுப்பாக்கி கொண்டு போகிறது மங்கபதி பனையாரவர் சுண்டி நெனி சிவாஜி. தன் சுய கௌரவத்துக்காக மகளோட வாழ்க்கையை பணைய வைக்கிறதுலேருந்து இப்படி ஒரு அப்பாவனு யோசிக்கிற அளவுக்கு வாழ்ந்திருக்காரு. மைனர் பெண் ஜாபிலியா வர ஸ்ரீதேவி அப்பல்லா, சலவை தொழிலாளியின் மகன் சந்திரசேகரனா வர ஹர்ஷ் ரோஷன், அம்மா ரோஹிணி மற்றும் சில துணை கதாபாத்திரங்கள் ஸ்டார் கேஸ்ட் கம்மியாக இருந்தாலும் படத்தோட விறுவிறுப்பு எங்கேயும் குறையாத மாதிரி கொடுக்கப்பட்ட தங்களோட ரோல்ஸை நிறைவாக பண்ணியிருக்காங்க. படத்தோட கதை கருவே படத்துக்கு ப்ளஸ் அமைஞ்சிருக்கு. ஒரு வயசானால் மைனர் பொண்ணை ரேப் பண்ணிட்டா அது போக்சோங்கிறோம், ஒரு மைனர் பொண்ணோட பேசினாலே அது போக்சோவா அப்படிங்கிற விழிப்புணர்வை படக்குழு நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கு. மைனஸ்னு பார்த்தா ரேப் நடந்ததா இல்லையான்னு மருத்துவ ரீதியான அணுகுமுறையும் அது சம்மந்தமான விசாரணையும் நடக்காமல் இருக்கிறது ஏன்ற கேள்வியை எழுப்புது. டைரக்டர் ராமோட ஸ்க்ரீன் பிளே, வம்சி கார்த்திகேயோட டைலாக்ஸு, விஜய் புல்கானோட இசை, தினேஷ் புருஷோத்தமனோட ஒளிப்பதிவு படத்துக்கு மேலும் பலம் சேர்த்திருக்கு. ఈ ఫైల్లో కనిపిస్తున్నంత ఈజీ కేస్ ఏం కాదు ఇది. இந்த పడతకు என்னோட ரேட்டிங் 4.5 అవుట్ ఆఫ్ 5. ఒకవేళ 14వ తారీఖు కోర్టుకెళ్ళి నేను చెప్పిన దానికి మీకు ఎక్స్పెక్టేషన్ మ్యాచ్ అవ్వలేదు అనిపిస్తే ఇంకొక 2 నెలల్లో రిలీజ్ అవుతున్న నా హిస్టరీ ఎవరు చూడొద్దు, ఓకేనా? இந்த மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு ரிவ்யூவில் சந்திக்கும் வரை திஸ் இஸ் சைனிங் ஆஃப் முத்துக்குமார்.